நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் வீடியோ நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் வீடர்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த 2-3 மேட்சஸ் வந்து பார்த்தோன்னா வந்து மழையினால வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இந்தியா கனடா மேட்ச் முழுசா மழையினால பாதிக்கப்பட்டு வந்து நடக்காமலே போயிருச்சு. அண்ட் இங்கிலாந்து விசஸ் நமீபியா மேட்ச் இங்கிலாந்துக்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக இருந்துச்சு. ஆனால் மழையினால பாதிக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் மேட்ச் நடந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ச் யாருக்குன்னா இங்கிலாந்துக்கு தான். ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்காட்லாந்து மேட்ச். அதில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா மட்டும்தான் இங்கிலாந்து வந்து சூப்பர் 8 குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா ஸ்காட்லாந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருந்தாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் கடைசியில் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வின் பண்ணதுனால இங்கிலாந்துமே சூப்பர் 8 குவாலிஃபை இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 மேட்சஸ் பற்றி சூப்பர் 8ல எந்தெந்த டீம்ஸ் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஒரு 7 டீம்ஸ் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு யாருன்னு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். இந்த சின்ன வயசுல இந்த ரமணனோட வெதர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு ஃபீலிங் வரும்ல, ஸ்கூல்ல எப்ப லீவ் விடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நேத்து ஃபுல்லா இல்லையா? சத்தியமாங்க, சத்தியமா. அந்த எந்த ஊர்ல மேட்ச் நடந்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்தியா மேட்ச் கேன்சல் ஆச்சு, சரி அது ஒரு டெட் ரப்பரு இதுல கேன்சல் ஆகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் மழையே இல்லாம கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் வந்து காயாம அங்க வந்து மேட்ச் கேன்சல் ஆச்சு. இன்னொரு இடத்துல அடாது மழை விடாது பெய்தது. இது நடந்தது வெஸ்ட் இண்டீஸ்ல. ஆனா அங்க மேட்ச் நடந்துச்சு, கடைசியில இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. சரி இங்கிலாந்து தான் வரப்போறாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டோம். அவங்க வரதுக்காக தான் எல்லாமே அமையுது. ஒரு சின்ன மேட்சா வைக்கிறாங்க அண்ட் இங்கிலாண்டும் பெட்டர் இன்டென்ட் காமிப்பாங்க, அன்லக்கியா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சா காலங்காத்தால இப்படி ஒரு பயத்துக்கு ஆரம்பிச்சுட்டான் போறமா ஸ்காட்லாண்டு ஆஸ்திரேலியாவுக்கு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நேத்து பார்த்தோம்னா அங்க நேபாள் மேட்ச் பார்த்தா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியா கொண்டு இருந்திருக்காது. ஃபீலிங் எல்லாம் இங்கிலாந்துக்கு தான் இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் மழை பெஞ்சு போராடி ஒரு 10 ஓவர் ஒரு மேட்சை நடத்திட்டு வந்தா நீ இவ்வளவு ஈஸியா வந்து மேட்சை துவக்க பாக்குறீங்களே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து மேட்சுக்கு வரும். இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்கல்ல. ஒருவேளை மேபி நடத்த முடியாம போயிருந்துச்சுன்னா பெரிய அளவுல பாதிப்பா இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லையா? சத்தியமா. அதாவது பாவங்க இப்ப 2 மேட்ச் ரெயின்ட் ஆஃப்னா ஒரு பெரிய டீமுக்கு ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஸ்காட்லாந்து மேட்ச் நான் கமெண்ட்ல சொன்னேன் அந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு. அதுல ஒரு சில பேர் நான் ஷோல சொன்னேன் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு. ஒரு சில பேர் கமெண்ட்ல அதெல்லாம் இல்ல ஸ்காட்லாந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. இங்கிலாந்து பேட்டிங் லைன் 110 அடிச்சிருவாங்க. இதுலயே பாருங்க 10 ஓவர் தான் நடந்துச்சு, 120க்கு மேல ஒரு ஸ்கோரு அவங்க அடிச்சாங்க. ஏன்னா வரவன் போறவன் எல்லாம் அடிக்கிற டீம். சோ இந்த மேட்சும் ரெயின் ஆஃப் ஆயிருந்தா பயங்கர அன்லக்கியா இருந்திருப்பாங்க. ஐசிசியுமே நம்ம முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் பாக்குறோம். இது மாதிரி முக்கியமான மேட்சஸ் ஒண்ணு ஒரு 4-5 மேட்ச் ஆச்சு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இதே மாதிரி பாதிக்கப்பட்டுருது இல்ல. அதுல ஏதோ ஒரு டீம் வந்து சிக்கி ஏதோ அவங்களுக்கு ஆபத்தாகி முடியுது. மேபி ஐசிசி இதுல வந்து பெட்டரா யோசிப்பாங்களா, அந்த எந்த காலகட்டத்துல மேட்ச் நடத்துறது, எந்த ஏரியால மேட்ச் நடத்துறது அப்படிங்கறதுல. அது எல்லாமே ஃபியூச்சர் டூர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு ஸ்ரீராம். சோ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவாங்க. இந்த இப்ப வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்கால நடத்த போறோம்ன்றது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசைடட். இப்ப அடுத்த T20 வேர்ல்ட் கப் இந்தியால நடக்க போகுதுன்றது ஆல்ரெடி டிசைடட். எந்த மாசம்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க அவங்க அப்பவே. ஏன்னா இது வந்து 2-3 இயர்ஸ் முன்னாடி ஸ்கெட்யூல் போடுறது. அண்ட் இப்பெல்லாம் வெதர் எல்லா ஊர்லயும் அப்போ எப்ப மழை பெய்யுது எப்ப மழை பெய்யலன்றதை ப்ரெடிக்டும் பண்ண முடியல. சோ மாத்த முடியாது. பிளஸ் இது வந்து ஒவ்வொரு டீமுக்குமே அவங்க நடத்துற லீக் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப ஐபிஎல் மாதிரி ஐபிஎல் பிஎஸ்எல் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சோ அதுக்குண்டான ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா அந்தந்த லீக்ல ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் வேணும். ஐபிஎலுக்கு மட்டும்தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஒரு பாஸ் விடும், வேற எதுக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பாஸ் விடாது. சோ இந்த முன்னாடிலாம் வேர்ல்ட் கப் வந்து மார்ச் நடக்கும், மார்ச் ஏப்ரல் மே நடக்கும். இப்ப நமக்கே தெரியும் அப்ப ஐபிஎல் நடக்குதுன்னு. அதுக்கு செப்பரேட் விண்டோ வேணும். சோ ஐசிசிக்கே இருக்கிற ஒரே விண்டோ இந்த மாதிரி மீதி இருக்கிற மாதங்கள் தான். அதனால வேற வழி இல்லை அப்படிங்கிறீங்க. பட் நம்ம இந்த இங்கிலாந்து மேட்ச்க்கு வந்துருவோம். இங்கிலாந்து நமீபியா மேட்சுக்கு இங்கிலாந்து வந்து பெரிய ஸ்கோர் 100+ போனாலுமே நமீபியா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தானே கொடுத்தாங்க. 84 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெருங்கி இன்னும் கொஞ்சம் மேபி புஷ் பண்ணியிருந்தா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் போலிங்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ 11 ஓவர் மேட்ச் ஆரம்பிச்சாங்க. சோ அதுல வந்து டேவிட் வீசா போலிங் போடுறப்போ பவர் பிளே 3 ஓவர் தான். அதுல டேவிட் வீசா 2 ஓவர் போட்டு 6 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. கூட இருக்கிற ட்ரம்பிள்மேன் பட்லரோட விக்கெட் எடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 2 ஓவர் ஸ்பின்னு போட்டாங்க. அவங்க இந்த மேட்சுக்காக 11 ஓவர் மேட்ச் தானேன்னு சொல்லிட்டு ஒரு சீமரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாங்க. ஐ மீன் ஒரு சீமரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு பேட்டர் எடுத்துட்டு வந்தாங்க.
அதுல தேர்ட் சீமர் இல்ல, அது ஏன்னா பால் ஸ்விங் ஆச்சு அந்த டைம். பிச்சு ரொம்ப டேம்பா இருந்துச்சு, ஈரமா இருந்துச்சு பிச்சு. பால் கண்ணா பின்னான்னு எகிருச்சு. கடைசியில இவங்க வந்து கடைசி ஓவர்ல மட்டுமே ஒரு 20 ரன் அடிப்பாரு மொயின் அலி. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்தோடனே 2 6 இவங்கெல்லாம் அடிப்பாங்க. சோ ஒரு 110 இருக்க வேண்டியது 120 மாறுச்சு. பேட்டிங்ல என்ன ஆச்சுன்னா 2 ஓபனர்ஸ் வந்தாங்க, மெதுவா அவங்களால அடிக்க முடியல பாவம். போலர் போடுறாரு, கீப்பர் பிடிக்கிறாரு, போலர் போடுறாரு, கீப்பர் பிடிக்கிறாரு. பேட்ஸ்மேன் பால் படவே இல்ல. அதுல ஒருத்தர் ரிட்டையர்ட் அவுட் ஆனாரு. T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்பதான் ரிட்டையர்ட் அவுட் ஆகுறாராம். ஆமா, 2 பேர் ஆயிருக்கணும். இன்ஃபேக்ட் இன்னொரு ஓபனரும் ஆயிருக்கணும். அவரே அவளும் தெரியல, அவர் ரன்ன பால் தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. சோ இவங்க இப்போ ஒரு செட் பேட்டர்னா வந்துட்டாங்க. அங்கேயே மேட்ச் போச்சு. அதுக்கப்புறம் டேவிட் வீசா வந்து ஒரு ஆதில் ரஷீத் ஓவர் மாட்டுச்சு, அதுல அடிச்சாரு. மத்தபடி கிறிஸ் ஜார்டன் ஒரு ஓவர் நல்லா ஒரு ஓவர் ரன் கொடுத்தாரு, அடுத்த ஓவர்ல எக்கனாமிக்கலா போட்டாரு. கடைசி ஓவர் ஆர்ச்சருக்காக அவங்க சேவ் பண்ணிருந்தாங்க. இங்க என்ன பிரச்சனைனா 3 ஓவர் டேவிட் வீசாக்கு வைக்கலான்னு அவங்க 2 ஓவர் கொடுத்திருந்தாங்க. 3வது ஓவர் போடவே இல்லை. 11 ஓவர் மேட்ச் 10 ஓவர் மேட்ச் ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து இங்கிலாந்துக்கு பிரச்சனை இல்லை, ஆளுக்கு 2 ஓவர் கரெக்டா ஸ்பேஸ் அவுட் பண்ணாங்க. பட் இங்கிலாந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் இங்கிலாந்தோட உயிர் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவோட கையில தான் இருந்துச்சு. காலையில ஆஸ்திரேலியா vs ஸ்காட்லாந்து அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாரு ஹேசல்வுட், நாங்க வந்து இங்கிலாந்து வெளியே போறதுக்காக என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது நிஜமாவே பலிக்கிற மாதிரி இந்த மேட்ச்ல வந்து அமைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் வரைக்கும் ஒரு half of the மேட்ச் வரைக்கும் பார்த்தோன்னா மேட்ச் வந்து ஸ்காட்லாந்து கையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்காட்லாந்து 180 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அவங்க T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில அவங்க வந்து இவ்வளவு பெரிய ஸ்கோர் இதுக்கு முன்னாடி வந்து அடிச்சதே இல்லையா 180. ஆஸ்திரேலியா கூட இப்போ வந்து அடிக்கிறாங்க. அவர் மெக்முல்லன் அவர் ரொம்ப சூப்பரா ஆடி இருந்தாரு. பெரிங்டன் ஒருத்தர் அவர் நல்லா ஆடி இருந்தாரு. சூப்பரா போச்சு. அப்புறம் பவுலிங்னு வந்தா பவுலிங்லயுமே ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா அவ்வளவு சுமாரா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. 10 ஓவர் முடியறப்போ 74க்கு 3 விக்கெட் விட்டு இருந்தாங்க. மேக்ஸ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவுட் ஆகியிருந்தாரு. ரொம்ப சொதப்பலா வந்து அவுட் ஆகியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் போய் 1-2 பெரிய ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. 14, 15, 16 அந்த ஏரியால 1-2 பெரிய ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. ஹெட் நல்லா ஆடி இருந்தாரு, ஸ்டானிஸ் நல்லா ஆடி இருந்தாரு. கடைசியில டிம் டேவிட் நின்று முடிச்சு கொடுத்திருந்தாரு. ஆனா கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருந்துச்சு. ஒரு சின்ன பரபரப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இந்த டீமுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? நான் வந்து ஒரு கேக் வாக்கா இருக்கும் ஆஸ்திரேலியா, சரி மிதிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்காட்லாந்து, அவங்களோட வாய்ப்பு அவங்க கையில இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் டு ப்ரூவ் இருந்துச்சு. இப்போ வந்து மழைனாலதான் உள்ள வந்திருக்காங்க, நிறைய பேர் அவங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு குவாலிட்டி இருக்குங்க. ஏன்னா ஸ்காட்லாந்து விளையாடுற எல்லா பிளேயர்ஸும் கவுண்டி கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு சில பேர் இந்த CPL விளையாடுறாங்க. குவாலிட்டி இருக்கு. அந்த முன்சே வந்து செமையா ஆடுவாரு. அவர் வந்து IL T20 எல்லாம் விளையாடுற பிளேயர். இப்ப அந்த இவர் இருக்காரு பிரெண்டன் மெக்முல்லன், பேரை கேட்ட உடனே அதான் இங்கிலாந்துக்கு எங்கேயோ கேட்ட பேர், அவங்க கோச் பேர் மாதிரியே இருக்கும். இவரும் அடிக்கிறாரு. அவர் அடிக்கிறப்ப அந்த பெரிய ஷாட் அடிக்கிறப்ப அந்த டெக்னிக்ல எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஷேப்பை ஹோல்ட் பண்றாரு. ஒரு 2-3 வருஷமாவே 2-3 வருஷம் இல்ல, ஒரு 2 வருஷமா இவர் வந்து இருந்திருக்காரு ஸ்காட்லாந்து செட்டப்ல. ஓரளவு போலிங்கும் போடுவாருன்னு கேள்விப்பட்டேன். பட் செம்மையா அடிச்சாரு அவரு. ஃபைட் பண்ணாங்க, அதுதானே வேணும் நமக்கு அல்டிமேட்லி. ஏன்னா கடந்த சில நாட்கள் இந்த சின்ன டீம் எல்லாம் 3 ஓவர்ல தோக்குறாங்க, 4 ஓவர்ல தோக்குறாங்க. 40 ரன் 30 ரன் எல்லாம் தோத்த மேட்ச் எல்லாம் பார்த்தோம். பட் இந்த மாதிரி டீம்ஸ் நல்லா ஃபைட் பண்ண நல்லா இருக்கு. இதுல என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்த பயமுறுத்தி இருந்தாங்க நிஜமாவே. ஏன்னா கேட்ச் எல்லாம் வந்து விடவே மாட்டாங்க ஆஸ்திரேலியா 3 மேட்ச்ல. இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா கண்ணா பின்னான்னு கேட்ச் டிராப் ஒரு 3-4 கேட்ச் வந்து விட்டுருப்பாங்க. இங்கிலாந்து வந்து ஒரு வழி ஆயிருப்பாங்க ஹோட்டல் ரூம்ல மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா. இப்படி ஒரு நிலைமைக்கு நம்மள தள்ளிட்டானுங்களே அப்படின்னு. நான் வேணா 2 பேரும் அனுப்பி வைக்கிறேன் ஃபீல்டிங் பண்ண, உங்க ஆளுங்களை உட்கார வைங்க. அந்த மாதிரி மூட்ல தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சீல் ஆகிருச்சு சூப்பர் 8 அப்படிங்கிறது. என்னன்னா வந்து இன்னும் ஒரு டீம் தான் வந்து தெரியணும். அது வந்து பங்களாதேஷா நெதர்லாந்தா மேபி, அது மட்டும் தான் தெரியணும். மற்ற 7 டீம்ஸும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்தியா இருக்கிற குரூப்ல பார்த்தா இந்தியா இருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, கூட வந்து பங்களாதேஷ் ஆர் நெதர்லாந்து 2 டீம்ல ஏதோ ஒரு டீம் வர போறாங்க. இதான் வந்து இந்தியா இருக்கிற குரூப்ல இருக்கிற பிளே டீம்ஸ். அடுத்து இன்னொரு குரூப்ல பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க, USA இருக்கிறாங்க, அண்ட் வந்து நம்ம இங்கிலாந்து இருக்கிறாங்க. 2 குரூப்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. சூப்பர் 8 எப்படி இருக்க போகுது. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்காமே, அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இந்த சூப்பர் 8ல இருக்கிற டீம்ஸ் மட்டும் தான் டைரக்டா குவாலிஃபை ஆவாங்களாமே. மத்த டீம்ஸ் இல்ல. பட் உங்களுக்கு வந்து ஐ திங்க் இது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சேர்ந்து கோஹோஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப். அப்படி ஸ்ரீலங்கால ஒரு மேட்ச் நடந்தா கூட அவங்க கோஹோஸ்ட், சோ அவங்களுக்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஆமாங்க, நினைச்சு பாருங்க, குவாலிஃபயர்ஸ்ல விளையாடுவாங்க நியூசிலாந்து பாகிஸ்தானு, அதுல ஜெயிக்கணும். நியூசிலாந்துக்கு வந்த கொடுமையா அது. எப்படிப்பட்ட டீம், எல்லா இதுலயும் நாக் அவுட்டுக்கு போன டீம் அடுத்த சீசன்ல வந்து குவாலிஃபயர் ஆடணும்னா
பயங்கரமான தோல்வி அவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து பெரிய ஆமா அளவு அஃபெக்ட் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்கள. எக்ஸாக்ட்லி. அவங்களும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ணணும். ஸ்ரீராம் ம், ட்ரெண்ட் போல்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதான் அவரோட கடைசி வேர்ல்ட் கப்னு. ம், நான் நீ நம்ம வீடியோ சொல்லிருந்தேன் நியூசிலாந்துல நிறைய மாற்றங்கள் வரணும். ம், ஐ திங்க் ஒரு புது கேப்டன் கையில கொடுக்கணும் அட்லீஸ்ட் T20 டீம். நீங்க இருக்கிறதுல அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ்க்கு யாரால கேப்டன்சி பண்ண முடியும் அப்படின்றத ஆல்ரெடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து அது டுவர்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஆகணும். இப்ப டிம் சவுத்தி வந்து கேன் வில்லியம்சன் இல்லாத டைம்ல கேப்டன்சி பண்ணாரு. பட் டிம் சவுத்திக்கு இப்ப வந்து ஏஜ் வந்து அவ்வளவு கரெக்டா லேட் 30s இருக்காரு. yeah. சோ நீங்க பியாண்ட் ஒரு யங்கர் கேப்டனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டுவர்ட்ஸ் போய் ஆகணும். இந்த 2 குரூப்ஸை பத்தியுமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கிற குரூப் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. எனிடே ஆஸ்திரேலியா வந்து நமக்கு வந்து பெரிய சேலஞ்ச் பண்ற டீம் தான். ஆப்கானிஸ்தான் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு அவங்க ஆஸ்திரேலியாவுக்கும் டேஞ்சர் தான், இந்தியாவுக்கும் டேஞ்சர் தான். அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு டீம் வந்து பங்களாதேஷ் இல்ல நெதர்லாந்து வர போறாங்க. இந்தியாவுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு 2 மேட்சஸ் கட்டாயம் ஜெயிக்கணும்ல 3ல. ஆமா அதெல்லாம் 2 பேர் இருக்காங்களே, பங்களாதேஷ் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் கூட ஓகே. ஆப்கானிஸ்தான் அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? எடுத்துக்க முடியாது. இல்ல இந்த ஃபார்மேட்ல நீங்க எந்த டீமை கூட லைட்டா எடுத்துக்க முடியாது. பட் அதான ஃபார்மேட் விளையாடி ஆகணும். இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு கிரவுண்ட்ல நடக்குது. அது மாதிரி கேப்புமே ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் ஆட்டு ஒரு நாள் கேப், அடுத்த மேட்ச் ஆட்டு அடுத்த நாள் 3 மேட்சுமே வந்து கண்டினியூஸா வரப்போகுது போல. சோ எப்படின்னா இது வந்து ஸ்ரீலங்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுமா, எங்களுக்கு மட்டும் இவ்வளவு டிராவல் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் அது வருது, என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருது. அந்த So, பிரச்சனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரவுண்டு. இவ்வளவு நாள் யூஎஸ்ல ஒரே ஒரு ஊர்ல உட்காந்தாச்சு, அங்கேயே மேட்ச் வரும், ஒவ்வொருத்தரா வருவாங்க, இவங்களோட விளையாடுவாங்க போவாங்க. இப்ப டீம் இந்தியா டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். ஐ திங்க் இந்தியா ஜெயிச்சிருவாங்க. இதுல அடுத்த செமிஃபைனல் போறது எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்க கூடாது. இந்த குரூப்ல உங்களோட டாப் 2னா யார் சொல்லுவீங்க? இந்தியா ஆஸ்திரேலியா தானா? மேபி ஆஸ்திரேலியா ஆஃப் கோர்ஸ். அப்ப இன்னொரு குரூப் அதுவுமே டேஞ்சரான குரூப்பா தான் தெரியுது. 3 டீம்ஸ் ரொம்ப முக்கியமான டீம்ஸா இருக்கிறாங்க. இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா யூஎஸ்ஏ வந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். என்ன இதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சீசன்ல. 3 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுமே 4 மேட்ச் எல்லா மேட்சுமே க்ளோஸா தான் போச்சு. பட் இருந்தாலும் 4 மேட்சையுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலாந்து மட்டும் தான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடி ரெயின்ல ஒரு மேட்ச் போய் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. இந்த 3 டீம்ஸ் ரொம்ப முக்கியமான டீம்ஸ். இதுல குறிப்பிட்டு இங்கிலாந்து வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். என்ன நடக்க போகுது? இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குரூப்பா இருக்குமோ 2 குரூப்ல. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு இது இன்னும் டஃபர் ஆயிருக்கு பாருங்களேன். யூஎஸ்ஏ இருக்காங்க, பட் அவங்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது வரைக்கும் வந்ததே வெல் பிளேட். இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா ஐ திங்க் வாய்ப்புகள் குறைவு இதுக்கப்புறம் அவங்க வரதுக்கு. இந்த பர்டிகுலர் குரூப்ல ஸ்ரீராம் ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் எப்படியாவது வரணும். அவங்க ஆடுற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது. இங்கிலாந்து வந்துட்டாங்க ஓகே, பட் இங்கிலாந்து டேஞ்சரஸ் டீம் தான். பட் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மேட்சும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயிக்கிறது தெரியுது, எப்படின்னு தெரியுது. நேபாள் மேட்ச்ல கைய விட்டு போறவர் முதுகுல பட்டு பந்து எங்கேயோ போய் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்கன்னா ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா டோர்னமெண்ட்லயும் இல்லாத லக் ஏதோ ஒண்ணு இந்த டோர்னமெண்ட்ல இருக்கு இல்ல உங்களுக்கு? இந்த ஸ்டேஜ்லயே இருக்கு, மெயின் ஸ்டேஜ்ல இருக்காது. ரொம்ப முக்கியமான மேட்ச் இப்போதைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா இவங்க 4 பேர் செமிஃபைனல் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. டிஃபிகல்ட் டு லீவ் இங்கிலாந்து அவுட். இதுல இன்னொன்னு என்னதுன்னா இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரவுண்டுக்குள்ள வந்திருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி வர டீம்ஸ் ஜெயிப்பாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து இந்த குரூப்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, உள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. இல்ல ஸ்ரீராம், அது என்னதுன்னா இப்போ அவங்க ரொம்ப நல்லா விளையாடிட்டு வராங்க. ஏதோ இப்போ அவங்க நியூசிலாந்து தோக்கடிச்சாங்க. நியூசிலாந்துக்கு வந்து ஸ்பின் அவ்வளவா ஆட வரல. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்லயே தான் மேட்ச் நடந்திருக்கு. வேற இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஸ்பின்ன பெட்டரா ஆடக்கூடிய டீமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஃபரூக்கியோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் டெட்லியா இருக்கு. பட் அதை தாண்டி வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்டே விக்கெட் விட்டாங்க மத்த டீம்ஸ்லாம். பட் பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் தெரியுது. ஆனா இந்தியா இருக்கிற குரூப்போட இன்னொரு குரூப் அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சேலஞ்சிங்கான குரூப்பா இருக்குன்னு தெரியுது. இன்னும் 1-2 நாள்ல வந்து ஆரம்பிக்க போகுது சூப்பர் 8மே. ரொம்ப நல்லா இருக்கும் அதுல இருந்து. இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஆப்கானிஸ்தானை தான் வந்து எதிர்கொள்ள போறாங்க சூப்பர் 8ல. ரொம்ப நல்ல மேட்சோட வந்து சூப்பர் 8 ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் சூப்பர் 8க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சுமே இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான். பெருசா எந்த ப்ரெஷருமே கிடையாது 2 டீமுக்குமே. 2 டீமும் அடுத்த சுற்றுக்கு வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ 2 டீம்ஸுமே ஒரு மாதிரி ஃப்ரீயா ரொம்ப அவங்களோட ஃபுல் பவரை போட்டு ஆடக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னா அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அது முடிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ தொடர்ச்சியா இணைஞ்சிருப்போம். வாசகர்கள், வியூவர்ஸ் தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, முத்து ப்ரோ. தேங்க்யூ ஸ்ரீராம்.
நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.